ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. சற்று முன் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செய்தியானது வெளியாகிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளியிட்டிருக்கு. ஸோ தமிழக அரசு என்ன வெளியிட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரேஷன் கார்டுக்கு மே 30 தான் கடைசி நாள், அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் செய்திருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நியூஸ் படி என்ன செய்யணும், அதை செய்யலாம், அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ தமிழக அரசியல் வெளியிட்ட இந்த முக்கியமான செய்தியை இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக இது ரேஷன் கார்டு வைத்திருக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்ககிட்ட ரேஷன் கார்டு இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக இப்போ மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ தமிழகத்தில் புதிய அரசியல் அமைப்பு தற்போது அமைக்கப்பட்டு நடைபெற்றுருக்கு. ஸோ இந்த ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், தமிழகத்தில் நிறைய மாற்றங்கள், புது புது திட்டங்கள் கொண்டு வரப்பட்டுட்டே இருக்குது. அதில் ஒன்றா ரேஷன் கார்டு பற்றி இந்த ஒரு நியூஸ் ஆனது வெளியாகிருக்கு. ஸோ இந்த ஒரு நியூஸை அனைவருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த நியூஸை பற்றி இந்த வீடியோவில் இப்போ சொல்லுறேன். சரி வாங்க, என்ன நியூஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்கள் பலரும் சலுகை விலையில் தரக்கூடிய மளிகை பொருட்களை உபயோகித்து வருவது அனைவருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஆனால் ரேஷனில் பொருட்கள் வாங்காமல் விட்டால் அதனால் என்ன நடக்கும்? பச்சை, வெள்ளை, சக்கரை அட்டைகள் நிறங்கள் ஏன் இத்தனை இருக்குது? இதனுடைய அர்த்தம் என்ன என்பது சிலர் இன்று வரைக்கும் அறியாமல் இருக்கோ. அதை பற்றி தான் இப்போ நான் சுருக்கமாக இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நடைமுறையில் உள்ள 3 முக்கிய குடும்ப அட்டைகளில் முதலாவதாக உள்ள பச்சை நிற அட்டை அல்லது ரைஸ் கார்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்பங்களுக்கு இலவச அரிசி மற்றும் இதர அத்தியாவசிய பொருட்களை பெற வழங்கப்படக்கூடிய ஒரு கார்டு. அதுக்கப்புறம் வெள்ளை நிற கார்டு. இரண்டாவதாக சக்கரை கார்டு என்று அழைக்கப்படக்கூடிய வெள்ளை நிற அட்டை நடுத்தர குடும்பங்களுக்கு வழங்கப்படுது. இதில் அரிசி பெற முடியாது என்றாலும் கூடுதல் அளவில் சர்க்கரை வாங்கக்கூடிய வசதி இருக்குது. அப்புறம் மூன்றாவதாக ரேஷன் கடைகளில் எந்த ஒரு பொருளையும் வாங்க முடியாத பொருட்கள் இல்லா அட்டை உள்ளது. இது அரசு ஊழியர்கள் அல்லது அதிக வருமானம் ஈட்டக்கூடிய குடும்பங்களுக்கு அடையாள ஆவணமாக மட்டுமே பயன்படுத்த வழங்கப்படுது. இந்த மாதிரி 3 விதமான ரேஷன் கார்டுகள் இருக்குங்க. ஸோ இந்த நிலையில தான் தமிழகத்தில் ரேஷன் கார்டுகளை முகவரி சான்றாக பயன்படுத்தக்கூடிய சில பயனாளிகள் மாதந்தோறும் பொருட்களை பெறாததால் தங்களுடைய கார்டுகளை முடக்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை இப்போ எச்சரிக்கை விடுத்திருக்கு. அதாவது தமிழகத்தில் ரேஷன் கார்டுகளை முகவரி சான்றாக பயன்படுத்தக்கூடிய சில பயனாளிகள் இருக்காங்கள்ல, அவங்க மாதந்தோறும் பொருட்களை பெறாததுனால அவங்க கார்டுகள்லாம் முடக்குவதற்கான வாய்ப்புகள் உருவாகி இருக்கிறதாக உணவுப் பொருள் வழங்கல் துறை எச்சரிக்கை விடுத்திருக்கு. சென்னை உள்ளிட்ட முக்கிய மாவட்டங்கள் உள்ள நியாய விலைக் கடைகளில் கடந்த சில மாதங்களாகவே பொருட்கள் வாங்காத கார்டர்களினுடைய விவரங்களுடைய பட்டியலிடக்கூடிய பணி இப்போ தீவிரமாக இபோஸ் இயந்திரங்கள் மூலம் தற்போது நடைபெற்றுருக்கு. இதற்கான ஆய்வுகள் மே 30 வரை மாநிலம் முழுவதும் உள்ள அனைத்து மாவட்டங்கள்லேயும் மேற்கொள்ளப்பட இருக்கு. இதனால் யாரெல்லாம் பொருள் வாங்கலையோ அவங்களுக்கெல்லாம் ரேஷன் கார்டு முடக்கமாவதற்கு உறுதியாக வாய்ப்பு இருப்பதாக எச்சரிக்கையானது வெளியாயிருக்கு. இது குறித்து நியாய விலைக்கடை ஊழியர் ஒருவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஒவ்வொரு மாதமும் பொருட்கள் விநியோகம் செய்யும் போது கைரேகை பதிவு செய்வது கட்டாயமாக்கப்பட்டிருக்கு. இதன் மூலம் பெறப்படக்கூடிய தரவுகள் அனைத்தும் மாநில உணவுப் பொருள் வழங்கல் துறையின் தரவுத்தளத்தில் பதிவும் செய்யப்படுது. தொடர்ந்து 3 மாதங்களுக்கு மேல் கடைக்கு வராத குடும்ப அட்டைகள் பயன்பாட்டில் இல்லாதவை என்ற அடிப்படையில் பிரிக்கப்படுகின்றது. இது இந்த நிலவரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பயங்கரமாக நீடிச்சிட்ருக்கு. இந்த அட்டைகளை முகவரி சான்றாக மட்டும் வைத்திருப்பவர்கள் பொருட்களை வாங்காத போது அந்த முகவரியில் அக்குடும்பம் தற்போது வசிக்கிறதா என்ற சந்தேகம் அதிகாரிகளுக்கு எழுகிறது. இதன் அடிப்படையில் வட்ட வழங்கல் அலுவலர்கள் அந்த முகவரிக்கு சென்று கள ஆய்வு மேற்கொண்டுட்ருக்கிறாங்க. அங்கு அவர்கள் இல்லை என்று தெரிய வந்தால் அந்த அட்டைகள் தற்காலிக முடக்கத்திற்கு உள்ளாக்கப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் ஆய்வில் தெரிய வந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு. இப்படி குறிப்பிடப்பட்ட இந்த நியூஸ் தான் சமூக வலைத்தளங்களில் இப்போ வெளியாகி ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு.
உணவுப் பொருள் வழங்கல் துறையின் இந்த அதிரடி ஆய்வு நடவடிக்கைகளில் பண்டிகை காலங்களில் அரசு வழங்கக்கூடிய சிறப்பு பொங்கல் பரிசு தொகுப்பு அல்லது அவசர கால நிவாரண நிதிகளை பெறுவதில் பல நடுத்தர குடும்பங்கள் சிக்கல்களை சந்திக்கக்கூடுங்கிறதுனால இந்த மாதிரி முடக்கப்படும் என்பது தெரிய வந்திருக்கு. குறிப்பாக சொந்த ஊருக்கு இடம்பெயர்ந்த பிறகும் அதே முகவரியில் ரேஷன் அட்டையில் வைத்திருப்பவர்கள் மற்றும் கார்டுகளை முறையாக புதுப்பித்தார்களுடைய நிலையும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. பொருட்கள் தேவைப்படாத கார்டுதாரர்கள் தங்களுடைய அட்டையை தானாகவே முன்வந்து பொருட்கள் இல்லா அட்டையாக மாற்றிக்கொள்ளுமாறு மேலும் அறிவுறுத்தப்படுகிறது. இதுக்கு ஃபைனல் டேட்டு மே 30 தான். அதுக்குள்ளே இந்த பண்ணணுங்கிற மாதிரி தமிழக அரசு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அரசு மானிய விலையில் வழங்கப்படக்கூடிய பொருட்கள் உரியவர்களுக்கு சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் இந்த ஆய்வு மேற்கொள்ளப்படுவதாகவும் முறையான கள ஆய்வுகளுக்கு பிறகே அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படவும் எனவும் தகவல்கள் மேலும் வெளியாயிருக்கு. இதனால் கார்டு செயல்பாடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்பாக நிறைய கவனம் செலுத்தி வரும் மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ ஏற்பட்டிருக்கு. அதாவது கார்டு செயல்பாடு தொடர்பான கவனம் இப்போ வரக்கூடிய நாட்களில் மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுது. ஸோ இந்த எதிர்பார்க்கப்படுறதுக்கு ஏற்ப உடனடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்கவுங்க உங்களுடைய ரேஷன் கார்டு உடனே பயன் செய்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. நீங்கள் இப்போ விட்டுட்டிங்கன்னா தற்காலிகமாக முடக்கப்படும், திரும்ப அது ரீஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமமாகும். அதனால் உடனடியாக ரேஷன் கார்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் புதுப்பிக்கிறது வேலையை பண்ணுங்க. அதாவது உடனே பொருள் வாங்க பாருங்கள். ஸோ சர்க்கரை அட்டைதாரர்களுடைய கவனத்திற்கு இப்போ இந்த நியூஸ் வெளியாகிருக்கு. அதனால தான் இந்த வீடியோவில் இந்த நியூஸை ஷேர் பண்ணேன். மே 30க்குள்ள விதிகள் பின்பற்றவில்லை என்றால் கார்டு முடக்கம் கண்டிப்பாக ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ கார்டு வச்சுருக்கக்கூடிய கவனத்துக்கு இந்த வீடியோவை இப்போ நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ண இந்த நியூஸை கண்டிப்பாக தெரிஞ்ச அனைவருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். கார்டு வச்சுருந்து கார்டு புழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. கார்டு வச்சுருந்து புழக்கத்தில் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை இப்போ உருவாயிருக்கு. அதனால் கார்டு வச்சுக்கிட்டு புழக்கத்தில் இல்லாமல் இருக்கிறவங்க உடனே கார்டை புழக்கத்துக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணிடுங்க. நீங்கள் உங்கள் ரேஷன் கடைக்கு போய் கூட எனக்கு இந்த மாதிரி இப்போ ஒரு சூழ்நிலை வந்திருக்கு, இதை சரி பண்ணிக்கிறேன், நான் திரும்ப கார்டில் பொருள் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த கார்டில் உங்கள் கைரேகையை உடனே பதிவு பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்கள். இல்லைனா அப்புறம் முடக்கம் ஆயிடுச்சுன்னா திரும்ப அது ரீஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ கார்டை இப்போ சரியாக யூஸ் பண்ணுங்கள். இனிமே தான் நிறைய சலுகைகள் நிறைய திட்டங்கள் வர இருப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறாங்க. அந்த அறிவிப்பு சரியான முறையில் எல்லாருக்கும் போகணுங்கிறதுனால தான் கார்டில் இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷனே வந்திருக்கு. ஸோ பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதே போல் புதிய நியூஸை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த நியூஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு நியூஸில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.